குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 24 நிமிடத்துக்கு. திதி இன்று மாலை 3 மணி 10 நிமிடம் வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 53 நிமிடம் வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இரவு 8 மணி 41 நிமிடம் வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 3 மணி 10 நிமிடம் வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசுலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 53 நிமிடம் வரை உத்திராடம், பின்பு திருவோணத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. இன்றைய தினம் கரிநாள். தேய்பிறை சஷ்டி கரிநாள் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. கரிநாளைக்கு ஒரு பலன் ஒண்ணு உண்டு. என்ன பலன் அப்படின்னு சொன்னா, இந்த கரிநாள் அன்னைக்கு நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும். நமக்கு முதல் தேவை என்ன? வேலை, தொழில், வருமானம், எல்லாவித பிரச்சனைகளும் தீரணும். அதுதான் நமக்கு இங்க முக்கியமானது. சரி, இந்த கரிநாள்ல ஒரு பரிகாரம் பண்ணா இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது உண்மை. சரி, நம்ம இந்த கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் மாந்தியும். மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை, அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பிரதானமானது. பெருமாள் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு வசம்பு மட்டும் இன்னைக்கு எடுத்துட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கரிநாளை பத்தி பார்க்கலாம். இந்த கரிநாள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கரிநாள்னா நம்ம நல்லது செய்யக்கூடாது. இந்த பொங்கல் அன்னைக்கு, காணும் பொங்கல் அன்னைக்கு கரிநாள் வரும், அது மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொரு கரிநாள் வரும்போதும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போகணும், எல்லாம் விலகி போகணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னைக்கு கருவேப்பிலை சாப்பாடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருவேப்பிலை சாப்பாடு அதை செஞ்சு, அதுக்காக ரொம்ப செய்யணும்லாம் நான் சொல்ல மாட்டேன், சும்மா கொஞ்சோண்டு செஞ்சு சுத்தபத்தமா செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு பெருமாள் கோவில்ல பெருமாளை வணங்கிட்டு, பெருமாளை சேவிச்சுட்டு, அவருக்கு துளசி வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இந்த கருவேப்பிலை சாதத்தை தானமாக கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை தீரும், கண்டிப்பா தீரும். என்ன நினைச்சு நீங்க செய்றீங்களோ அது நிச்சயமா தீரும். இந்த கரிநாள் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு. அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருது இந்த கரிநாள், எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதுவும் மார்கழி மாதத்தில் சனிக்கிழமையோடு இணைந்து வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். அதுவும் மார்கழி மாசத்துல எல்லாருமே கோயிலுக்கு வருவாங்க, நிறைய ஜனங்கள் கோவிலுக்கு வரும். மற்ற மாதத்தை விட மார்கழி மாதத்தில் வராதவங்க கூட கோயிலுக்கு வருவாங்க. அப்ப நம்ம இந்த பிரசாதத்தை செஞ்சு கொண்டு போகும்போது எல்லாருக்கும் விநியோகம் செய்யலாம், சரிங்களா? அதனால இன்னைக்கு கரிநாள். இந்த கரிநாளைக்கு இந்த கருவேப்பிலை சாதம் செய்யும் போது, செஞ்சு விநியோகம் பண்ணும்போது பிரசாதமாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். இன்னைக்கு இதை மறக்காம செய்யுங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில்
மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வேலையில உங்களுடைய நிர்வாக திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். கணவன் மனைவி சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. கூட்டாளிகள் வழியில ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்போடு இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அமைதி வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்கார் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்துல புதுமையான சூழல்ல ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் இருந்ததெல்லாம் மாணவர்களுக்கு விலகுகின்ற ஒரு தருணம். சமூக பணிகள்ல பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. அதே மாதிரி இந்த வாசனை பொருட்கள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். நினைத்ததை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலைகள், அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களோட இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை 5 சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படுகின்ற ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு வாய்ப்பு. மிருகசீரிஷ நட்சத்திரக்க புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ரசனை தன்மை, அதாவது நிறைய பேருக்கு எதையும் ரசிக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்கும். அந்த தன்மையில இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. திட்டமிட்ட வேலையெல்லாம் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள். சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அதே போல சொத்து பாக பிரிவினைகளை எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வீடு மனை சார்ந்த ஒரு முயற்சிகள்லாம் கைகூடி வரும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் விருத்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடதிசை அஷ்டையின் 4 அஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பிள்ளைகள் வழியில அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு 6 அஷ்ட நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திர மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். இணையத்துறைகள்ல புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எழுத்துத்துறை சார்ந்த துறைகள்ல திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை அஷ்டையன் 7 அஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும்.
பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல பயணங்கள்னா வியாபார ரீதியாகவோ இல்ல தொழில் ரீதியாகவோ பயணங்கள் செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சமூக பணிகள் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும். மனசுல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுகின்ற ஒரு நாள். தாய் வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி இறை வழிபாட்டு காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே தங்க ஆபரணங்கள் மீதான முதலீடுகள் செய்வது அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறையில திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை 8ஆம் எண், நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரம் உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விவசாயத்துறை, கால்நடை துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதை பற்றியெல்லாம் சிந்திக்காதீங்க. அதாவது ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட நெருக்கமா இருந்தவங்க விலகி சென்றவர்கள், அவர்களை பற்றி எண்ணங்கள் மேலோங்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்லது எது கெட்டது எதுன்னு யோசித்து அதை சிந்தித்து செயல்படுத்துங்கள். பிறமொழி சார்ந்த மக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். தூரதேச பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மை. அரசு வழியில மறைமுகமான ஒத்துழைப்புகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக வேண்டும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளா இன்னைக்கு அமையும். உயர்கல்வி தொடர்பான செயல்பாட்டுல தெளிவுகள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். வியாபாரத்துல பொறுமை தேவை. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் நீங்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகு திசை 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். பூராடம் நட்சத்திர நல்ல அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோட இருங்க. அதே மாதிரி சமூக பணிகள் செய்பவர்கள்லாம் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். உறவினர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். அஞ்சான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு உங்களுடைய நினைவாற்றலில் மந்த தன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். பயணங்கள் தொடர்பான செயல்களில் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் எல்லா விதத்திலையும்
பொறுமை, அமைதி இன்னைக்கு தேவை. விநாயகப் பெருமானை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடி வரும். உயர் அதிகாரிகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி வெளியூர் பயணத்தில் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வர்த்தக துறையில சாதகமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய தினம் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய இசை தென்மேற்கு திசை, அதிசய எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வழக்குகள்ல பொறுமையோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு மறதி பற்றிய ஒரு இன்னல்கள், அதாவது படிக்கிறதுல எவ்வளவுக்கு மறதி இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை, ஞாபக சக்தி பெருகும். வேலை, சில பேருக்கு வேலையில பொறுப்புகள், அது நேரம் தவறி அதை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க. தூக்கம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தூக்கம் வராது. அதனால கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வண்டி வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை. நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருட்கள் மீது, உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் அதிகரிக்க வேண்டும். அதே மாதிரி திடீர் செய்திகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். சமூக பணிகள்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.